சோதனை இருக்கிறாங்க. யாருக்கான சொத்து சொந்தம்? எவனோ ஒருத்தன் பொருள் மேல பிளைன்ல வரானா, அவன் எடுக்கிறானா, நம்ம பூமி எடுத்துன்னு போய் ஒருத்தனுக்கு கொடுக்கறானா? இது మన భూమిని ఎవరైనా పోటో ఎత్తేకొస్తే ఫస్ట్ అవని కాళ్ళని నరికేసేయండి. మన భూమి పోయినప్పుడు கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திலிருந்து இன்று விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகள் போராட்டமானது நம் அனைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் நமது தமிழக அரசு முயற்சியால் இங்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதை வேறு விதமாக நாலேஜ் காரிடார் அதற்காக நிலங்கள் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து விவசாயிகள் அனைவரும் இன்று திரளாக கலந்து கொண்டு இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை எந்த காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஏற்கக்கூடாது. ஏனென்றால் இங்கு விவசாயம் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் சுமார் 70 வகையான காய்கறிகள், பூ, நிலைவிலங்கள் இது போன்ற விவசாயங்கள் இந்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஒசூர் சுற்று வட்டார பகுதியில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு நமக்கு கடவுள் கொடுத்த வரம். இந்த இடத்தில் விவசாயத்தை அழித்துவிட்டு நாலேஜ் காரிடார் அமைப்பது என்பது விவசாயிகளை குழி தோண்டி புதைக்கும் விதத்திற்கு சமம். இதை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் ஏற்க மாட்டோம். விவசாயிகள் இதற்காக எந்த எல்லைக்கும் போவோம், எந்த விதமான போராட்டங்களையும் நடத்துவோம். சுமார் 35,000 ஏக்கர் விவசாய நிலங்களை அவர்கள் கையகப்படுத்தி அதை நாலேஜ் காரிடாருக்கும் மற்றும் இந்த விமான நிலையம்
அமைப்பதற்கும் எடுப்பதாக கூறி சுமார் நாங்கள் 3-4 மாதங்களாக இதை தொடர்ந்து அனைத்து தரப்பினரிடத்திலும் புகார்கள் அளித்துவிட்டோம். இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ வை பிரகாஷ் அவர்களிடம் முறையிட்டோம், நம் சாராட்சியர் அவர்களிடம் முறையிட்டோம் மற்றும் அனைத்து அதிகாரிகளிடம் முறையிட்டு இதுவரை எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இதை உடனடியாக தமிழக அரசு கைவிட வேண்டும், விட்டாக வேண்டும். விடவில்லை என்றால் இதை நாங்கள் விவசாயிகள் மிக இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை விட நாங்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறோம். சாலை மறியல் கூட செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் எங்களுடைய விவசாய நிலங்களை ஒரு அங்குலம் கூட நாங்கள் விடுவதற்கு தயாராக இல்லை என்பதை இந்த தமிழக அரசுக்கு இந்த விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமையா, ரொம்ப மகிழ்ச்சியோட இது வரலாறு மட்டும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டோமையா. நீங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து இவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல கலெக்டர் வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம் ப்ராஜெக்ட் வராதுன்ட்டு. கலெக்டர் மட்டும் ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னா இங்கே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நாங்கள் சந்தோஷமா போய் வீட்டில் தூங்குறோம். 2-3 மாசமா ஊர்ல யாரும் தூங்குறதே இல்லை. அவ்வளோ ஒரு பயம் வந்துடுச்சு மக்களுக்கு. தயவுசெய்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வேண்டாம்னு கேட்டோம். அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டு லெட்டர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஐயா, இதுக்கு முன்னாடி 948 ரோட்ல கூட எங்களுக்கு சர்வீஸ் ரோட்ல இல்லைன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு கலெக்டர் ஐயா வந்தார், பிரபாகர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாங்க. சர்வீஸ் ரோடு அப்புறம் இத்தனை விவசாயிகள் இங்க வந்திருக்கிறோம். நாங்க இங்கிருந்து எங்க கண்ணன ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கலெக்டர் மேடம் பார்த்து மனு கொடுக்க போறோம். கண்ணன ஆர்ப்பாட்டம் ஸோ இன்னைக்கு நம்ம ஹொசூர் ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ராட்டஸ்ட்டில் இருக்காங்க. மக்களும் எதனாலனா ஹொசூர் மக்கள்கிட்ட இருந்து ஒரு 39,000 ஏக்கரை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பறிக்க பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபார்மர்ஸ் லேண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இப்போ எடுக்கிறாங்கன்னு போது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி எத்தனையோ பேர் இயர்லி அஸ் அ டாக்டராக நான் பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்மா பேஷண்ட்டு பொல்யூஷனும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இங்கே எத்தனை இஎன்டி டாக்டர் கிட்டையும் பல்மனாலஜிஸ்ட்டும் அவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்குது. ஏன் என்னோட பேஷண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன ஒன் ஆஃப் த காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி நம்ம லேண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து எல்லாமே இண்டஸ்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனே அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஹொசூருக்கு இன்னொரு நேமும் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு இப்போ புதுசாக நேம் வந்தது இல்லாமல் அதுக்கு முன்னாடி சிட்டி ஆஃப் இங்கிலாந்து தானே, லிட்டில் இங்கிலாந்துன்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த பேர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே போயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 39,000 ஏக்கரை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அஸ் அ டாக்டராக, அஸ் அ ஹியூமன் பீயிங்காக, அஸ் அ பீப்புளாக, நம்ம இன்ஃப்ளூயன்சராக நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம மக்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. We will support farmers. Yeah, we will support farmers. We will support farmers. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த 100-200 கிராமத்திலிருந்து மக்கள் ஃபார்மர்ஸு இதுக்காக இங்கே வந்திருக்கோங்கன்னா, நாங்கள் ஒசூர் டெவலப்மெண்ட்டுக்காக ஆல்ரெடி 12 ஹவுசிங் போர்டு 7 சிப்காட்டுக்காக 20,000 ஏக்கருக்கு மேலே ஒசூர் டெவலப்மெண்ட் சொல்லி நாங்கள் வாழ்கிறதுக்காக விட்டு கொடுத்தோம். ஆனாலுமே கவர்மெண்ட் மீண்டும் முயற்சி எங்களுக்கு மீதி இருக்கிற லேண்ட் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்காக, இந்த நாலேஜ் காரிடருக்காக எங்களுக்கு வந்துட்டு லேண்டு மார்க் பண்ணி சும்மாவே எங்களுக்கு
கம்மி காசில் லேண்டு வாங்கி இந்த ஒசூரில் நடக்கிற ரியல் எஸ்டேட் பண்ண மாதிரி பிஸ்னஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு இங்கே நிறைய பேர் ஃபார்மர்ஸ் இன்னைக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு கவர்மெண்ட் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நோட்டீஸு ஜிஓ அந்த மாதிரி பாஸ் பண்ணி இதுக்கு மேலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி ப்ளஸ் ஒரு பிடிகர் மட்டி கூட நாங்கள் கொடுக்குறதுன்ட்டு மக்களுக்கோ கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கோ நாங்கள் கண்டிப்பாக எதிர்த்து நாங்கள் நின்றுருக்கிறோம். இன்னைக்கு கண்டிப்பாக மீடியா சார்பாக நாங்கள் வந்துட்டு ஒன்றே சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்துட்டு இன்னைக்கு கிருஷ்ணகிரி போராட்டம் கிடையாது. இது ஒசூர்ன்றது விவசாயம் வந்துட்டு என்டையர் நேஷனுக்காக நாங்கள் கல்டிவேட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து என்டையர் நேஷனுக்கு போயிட்டு இருக்குது. இது ஸ்டாப் ஆனால் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி பாதிக்கப்படும். கண்டிப்பாக இது வந்துட்டு நிறுத்தணும். கவர்மெண்ட் எங்களுக்கு சீக்கிரமாக ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி ஒசூரில் இருக்கிற லேண்ட் வந்துட்டு ஓன்லி விவசாயத்துக்கு மட்டும் தான் இந்த லேண்ட் யூஸ் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சில இடத்துல இப்போ நம்ம காய்கறி நம்ம பூக்கள் இந்த இடத்தையும் நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு பழங்கள் காய்கறி இதுக்குமே நம்ம வேற ஒருத்தவங்களை நம்பி இருக்கணும் தான் ஆகும். அதனால நம்ம நல்லா நம்ம கொடுக்கவே கூடாது. விவசாயத்தை காப்போம். விவசாயம்